சோர்வு என்கிறது அதை அவாய்ட் பண்ணவே முடியாத ஒன்று. சோர்வு என்கிற ஒன்று எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் கண்டிப்பா, பாஸ்டருக்கு சோர்வு வருமா? கண்டிப்பா வரும். பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு சோர்வு வருமா? எல்லாருக்குமே சோர்வு என்கிறதுக்கு வரும். இந்த சோர்வை நீங்க சில படிகள் தாண்டி அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சோர்வு உங்களை என்ன பண்ணும்னா எதுவுமே பண்ண விடாம உங்களை அழிச்சிடும். நீங்க சோர்வை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா நீங்க உயிரோடு வாழ்றத விரும்பாம உங்களுக்கு டேஞ்சரா முடிஞ்சிடும். சோர்வை கையாளக்கூடிய ஒரு பலனை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாட்ட ஆண்டவரே, எனக்கு சோர்வை கையாளக்கூடிய பலன் சொல்லுங்க எல்லாருமே. என் வாழ்க்கையில் எத்தனை விதமான சோர்வுகள் வந்தாலும் அந்த சோர்வுகளை கையாள்வதற்கு ஒரு விதத்தை தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாமா? தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டு இருந்தேன். தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். சோர்வு வருகிறது சகஜம், கண்டிப்பாக எல்லா பரிசுத்தவான்களுக்கும் வந்திருக்குது, நமக்கும் வரும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், சோர்வை விட்டு நீங்க வருகிறதற்கு வாரங்கள் கூட ஆண்டவர் கொடுக்கல. என்னதான் கொடுத்திருக்கிறாருன்னா சில நாள். சோர்வுன்றது எது தெரியுமா? முன்னாடியே ஆக்டிவா இருந்து இப்போ இல்லாதது எல்லாமே சோர்வு தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், ஃபர்ஸ்ட் எல்லாம் சர்ச்சுக்கு ரெகுலரா வருவோம் பாஸ்டர், ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரிலாம் நான் பண்ணுவோம் பாஸ்டர், இப்போ நான் பண்ணல. ஏற்கனவே நீங்க பண்ணி கொண்டிருந்த நல்ல காரியங்கள், அது வேலையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஜபமா இருக்கலாம், நீங்க ஆக்டிவா இருந்த எதெல்லாம் இன்னைக்கு இல்லாம நீங்க இருக்கிறீங்களோ அந்த விதத்தில் நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த சோர்வு எத்தனை நாளா உங்களுக்கு தொடருது? என் பலனாகிய கர்த்தாவே, உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், நான் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை. கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சோர்வை நீங்களே சரி பண்ணுங்க. அது என்ன சோர்வு நமக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்க என்ன தட்டி கொடுங்க, நீங்க என்ன உற்சாகப்படுத்துங்க, நீங்க என்ன பலப்படுத்துங்க.